நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னொரு தடவை எனக்கு இதை செஞ்சு கொடு, ரொம்ப ருசியா இருக்கு. நிச்சயமா அக்கா, மறுபடியும் உங்களுக்கு பண்ணி கொடுக்கறேன். அம்மாடி மருமகளே, அங்க என்னவா பண்ணிட்டு இருக்க? இப்படி என் பக்கத்துல வா, வேலையை இவங்க எல்லாம் பண்ணிப்பாங்க. சரி வா அர்ச்சனா, இங்க வந்து உட்காரு. இல்லம்மா, நானே பண்ணிடுறேன், நீங்க உட்காருங்க. ஒரு நாள் உன் மாமியார் வேலை பண்ணா வான ஒண்ணு இடிஞ்சு விழுந்துடாது. போ, போய் பாரு. சரிக்கா. வா, இப்படி வந்து உட்காரு. உங்ககிட்ட நான் நிறைய பேசணும்னு வந்திருக்கேன். உங்க அப்பா அம்மா ரொம்ப ஆச்சாரமானவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? 2 அத்தை. ஒருத்தருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொருத்தன் சித்தப்பா சித்தியோட பையன் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கான். உனக்கு கல்யாணம் ஆகும்போது என்ன வயசு? அது 20. 20? ஏன் உனக்கு இவ்வளவு நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணாங்க? எனக்கு அப்ப சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. உன் வயசுல நான் மாமியாராவே ஆயிட்டேன். அக்கா, காலம் இப்போ ரொம்ப மாறி போச்சு. படிச்சிருக்கியா நீ? கல்யாணத்துக்கு அப்புறம் படிப்பெல்லாம் நிறுத்திட்டா அக்கா. நல்ல வேலை பண்ணா. கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்பத்தை தானே பாத்துக்கணும். ஆ, உன் பொண்டாட்டி பாக்குறதுக்கு ரொம்ப அப்பாவியா தெரியுதா. கண்ல பாரு, இன்னும் வெக்கம் அப்படியே இருக்கு. என் மனசுக்கு நிறைஞ்சி இருக்கா. என்ன, இவள உன் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கோ. அக்கா, நீங்க ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டா நல்லா இருக்குமே. அதுவும் சரிதான். நான் என் தலகாணி எடுத்துட்டு வரல. இங்க கிடைக்குமா? இருக்குக்கா, எல்லாம் எடுத்து வச்சாச்சு, நீங்க வாங்க. பாய் தலகாணி 2 எடுத்து வச்சிட்டியா? போய் நிம்மதியா படுக்க வேண்டியதுதான். ஆமாக்கா, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் தயார் பண்ணி வச்சிட்டேன். நல்லா இரு. அட காவேரி, தினமும் காலையில பூஜையில ராமாயணத்தை கேட்கறது என் வழக்கமா இருந்தது. அப்படியாக்கா? நம்ம மருமக அத அழகா பாடுவா. தினமும் காலையில இவ அழகான குரல்ல தான் எங்களுக்கு விடியும். நல்லா இரு. நாளைக்கு எனக்கு பாடி காட்டு. எத்தனை மணிக்கு பூஜை பண்ணுவ? காலையில விடிஞ்ச உடனே 6 மணிக்கெல்லாம் பண்ணிடுவோம். ஆறு மணிக்கா? 6 மணிக்கு நான் சமையல் பண்ணவே ஆரம்பிச்சிருவேன். நாங்கள்லாம் 4 மணிக்கு பூஜை பண்ணி பழக்கப்பட்டவங்க. சரிக்கா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாளையில இருந்து 4 மணிக்கு பூஜை பண்ணிடலாம். வாங்க வாங்க. தம்பி வாப்பா, வந்து உட்காரு. தியானம் பண்றீங்களா? முடிஞ்சு போச்சு. நானே அங்க வரலான்னு இருந்தேன். சரியா உங்ககிட்ட பேச முடியல. என்ன ஓக்கா, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனையோ தடவை நீங்க இங்க வரணும்னு ஆசைப்பட்டு வர முடியாம தடப்பட்டும் போயிருக்க. அதை நினைச்சா வருத்தமா இருக்கு. என்ன பண்றதுப்பா, அவங்களுக்குன்னு குடும்பம் இருக்கே. நேரம் கிடைச்சாதானே வர்றதுக்கு. எனக்கும் கிடைக்கிறது இல்ல, உனக்கும் கிடைக்கிறது இல்ல. என் மனசுக்கு கார்த்திக் பொண்டாட்டிய ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. இப்ப பாத்துட்டேன். இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அவங்க அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப நல்லவங்க இல்ல? ரொம்ப நல்லவங்க அக்கா. ஊர்ல அவங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அடிக்கடி இங்க வந்து போய்கிட்டும் இருப்பாங்க. அப்புறம் உன் பொண்ணு, அவங்க மாமியார் வீடு எப்படிப்பா? அக்கா, புகுந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கு. மாப்பிள்ளையும் ரொம்ப நல்லவர் தான். ஒரு கம்பெனில பெரிய உத்தியோகத்துல இருக்காரு. மாப்பிள்ளை நமக்கு தெரிஞ்ச பையன்தான். அப்புறம் இனிமே உனக்கு என்ன கவலை இருக்க போகுது? சந்தோஷமா இரு.
பால் கொண்டு வந்திருக்கேன். சூடு சரியா இருக்கான்னு பாருங்க. இத திருப்பி எடுத்துட்டு போ. என்னாச்சு? இந்த மாதிரி பாலை நான் வாழ்க்கையில குடிச்சதே இல்ல காவேரி. குடிக்கிறத பத்தி ஒண்ணும் இல்ல, இனிப்பா இல்லைன்னா எப்படி தொண்டையில இறங்கும்? கொடுங்க, நான் சக்கரை போட்டு கொண்டு வரேன். வேண்டாம், பரவாயில்ல விடு. எனக்காக இங்க யாரும் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இல்லங்கக்கா, சிரமம்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இப்பவே போய் சக்கரை. வேணாம்னு சொன்னேன்ல உங்ககிட்ட. பால் குடிக்காமயே தூங்குறேன். ஒரு முறை இப்படி பண்ணாதான் உங்களுக்கு கவனம் இருக்கும். அடுத்த முறை இந்த தப்ப பண்ண மாட்டீங்க. நீங்க பண்றது சரியில்லை. எங்க அக்காவை ஒழுங்கா நீங்க தான் கவனிக்கணும். சரி, நீங்க தூங்குங்க. காலையில எழுந்த உடனே மருமக ராமாயணம் பாடுறத கேட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். அப்போ உங்க கவலை எல்லாம் போயிடும். ஆ, நிச்சயமா காலையில கேப்பேன். அக்கா, உங்களுக்கு குடிக்க தண்ணி அங்க வச்சிருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்ன கூப்பிடுங்க. சரிக்கா, நீங்க நிம்மதியா தூங்குங்க. நான் கிளம்புறோம். சரிப்பா. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேங்க. எனக்கு முன்னால உங்க அக்கா போயிட்டாங்கன்னா அப்புறம் சிரமமாயிடும். இந்தாங்க உங்களோட டவல். அப்புறம் அட என்னங்க, என்னையே ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒன்னும் இல்லம்மா, அந்த காலத்து ஞாபகம் எனக்கு வந்துருச்சு. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆன புதுசுல உனக்கு ஞாபகம் இருக்கா? அக்கா பேரை கேட்டாலே நடுநடுங்குவ நீ. எங்க அக்கா என்ன சொல்லுவாங்களோ என்ன திட்டுவாங்களோன்னு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. தப்பு பண்ணிடக்கூடாதுல்ல. நீங்க எல்லா சமயத்திலையும் ஒரு சின்ன சின்ன வேலையை கூட அவங்களுக்கு பார்த்து செய்வீங்க. சரி, நான் போறேங்க. மத்தவங்களும் வந்துருவாங்க. நான் வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பத்திரமா பண்ணு. சீக்கிரம் கொண்டு போய் வைமா. ரெடி ஆயிட்டீங்களாக்கா? வாமா. அவங்க இப்ப வந்துட்டே இருப்பாங்கல்ல. அர்ச்சனா இன்னும் வரலையே. இப்ப வந்துருவா சாந்தி. நேத்து ராத்திரி அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நேத்து கிச்சன்ல ரொம்ப நேரம் வேலை பார்த்துட்டு இருந்தா. போங்க போங்க, சீக்கிரம் பூஜைக்கு மாலை ரெடி பண்ணுங்க. போங்க. அம்மா சாந்தி, எதுக்கும் அர்ச்சனா ஏன் வரலன்னு போய் பாரு. போ. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. வந்துட்டாங்களே. வணக்கம். வணக்கம் அக்கா. வணக்கம்மா. தீர்க்க சுமங்கலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. பூஜைக்கு ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம். வாங்க வாங்க. வாங்க. உன் மருமக எங்க? கார்த்திக் எழுந்திருங்க, ஃளைட்டுக்கு லேட் ஆயிடும். எழுந்திருங்க. எனக்கும் லேட் ஆயிடுச்சு. கார்த்திக் எழுந்திருங்க, இல்லனா ஃளைட்ட மிஸ் பண்ணிடுவீங்க. கார்த்திக் எழுந்திருங்க, நான் கீழே போறேன், இல்லனா பூஜைக்கு லேட் ஆயிடும். பூஜையை ஆரம்பிச்சிருவாங்க. எழுந்திருங்க கார்த்திக். கார்த்திக் விடுங்க. நீங்க சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க, நான் போறேன். அது அவ வந்துகிட்டே இருக்கா.
தினமும் பூஜைக்கு காலையில அவ தான் எங்களுக்கு முன்னாடி எழுந்திருப்பா. ம் பார்த்தாலே தெரியுதே. அக்கா வணக்கம்க்கா. வணக்கம்ப்பா. அக்கா வணக்கம்க்கா. வணக்கம். ராஜசேகரா, அக்கா உன் பிள்ளையும் மருமகளும் விடியற வரைக்கும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்களா? நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். வேண்டாம், நீ போய் அவங்கள கூட்டிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள கூப்பிட்டா நேரம் ஆயிடும். காவேரி, பூஜையை ஆரம்பி. பூஜையை நேரம் கழிச்சு பண்ணா எனக்கு நாள் பூரா அபசகுணமாவே நடந்துகிட்டு இருக்கும். சரி. வணக்கம் அத்தை. அர்ச்சனா, உன் முந்தானை எங்க இருக்கு? முந்தானிய தலையில போடாமலா இருப்பேன்? அது வந்து உன் மாமியார், மாமனார், அத்தை, பெரிய மாமனார் இத்தனை பேர் எதிரில தலையில முக்காடு போடாம எப்படி வருவேன்? அது சாரி, நான் மறந்துட்டேன். மறக்கிற விஷயமா இது? தலையில முக்காடு போடாம நடக்கவே கூடாது. இதோ நான் இப்போ. அர்ச்சனா வேண்டாம். அர்ச்சனா, எதுக்கு முந்தானே தலையில போடுற? நீ தினம் இந்த மாதிரி போட்டுக்கிறது இல்லையே. கார்த்திக், அப்ப தினம் இப்படியே தான் இருப்பாளா? அப்போ என்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் தலையில முக்காடு போட்டாளா? ஆ? தினம் வீட்டுல இப்படிதான் இருக்காளா? ஆமா, இவ தலையில முந்தானே போடுறது இல்ல. தம்பி, என்னப்பா நடக்குது உன் வீட்டுல? கல்யாணம் ஆன மருமக தலையில முக்காடு போடாம தெரியுறா, நீயும் பாத்துக்கிட்டு இருக்கியா? அத்த, அதெல்லாம் அந்த காலத்து பழக்கம். தலையில முந்தானை போட்டு எதுக்காக வேஷம் போடணும்? வாய முடுறா நீ. நேத்து பிறந்த பையன் எனக்கு புத்தி சொல்றியா? உங்க அம்மா, உங்க பெரியம்மா எல்லாரும் அப்படித்தானே இருக்காங்க. இத்தனை வருஷம் அவங்க தலையில முக்காடு போடாம இருந்தாங்களா? காலங்காலமா சம்பிரதாயப்படிதான் இந்த வீடு நடந்துகிட்டு இருக்கு. இந்த சம்பிரதாயங்கள் இல்லைன்னா உன் வீடு வீடா இருந்திருக்காது. புரியுதா? தலையில முந்தானிய போடு. சரி. அத்த இல்ல, வேண்டாம்.
அத்தை அர்ச்சனா கிட்ட தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ண சொல்லாதீங்க. கார்த்திக் எங்கிட்டயே வாக்குவாதம் பண்றியா? இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கிற அத்தை கிட்டியா? இங்க பாருங்க அத்தை, நான் ஒன்றும் தப்பா எதுவும் சொல்லலையே. பெரியப்பா, நீங்க ஏன் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? நீங்க தானே அர்ச்சனா கிட்ட சொன்னீங்க இனிமே தலையில முந்தானே போட வேண்டான்னு. என்ன தம்பி, ஓ சமயத்தோட தான் இதெல்லாம் நடக்குதா? ஆமா அத்தை, ஏன்னா இந்த வீட்டுக்கு அவர் தானே பெரியவர், அதனாலதான். ஆமா கார்த்திக், நான் தான் அனுமதி கொடுத்தேன். ஆனா அதே நேரத்துல யார்கிட்ட எப்படி பேசணும்னு நீ மறப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ இப்படி மாறுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆ, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடடே, ரெடி ஆயிட்டியா? சரி வா, நான் உன்னை காலேஜ்ல ட்ராப் பண்ணிடுறேன். போலாமா? நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். டிரைவர் இருக்கார்ல, நான் போய்க்கிறேன். என்னாச்சு வந்தனா? கோவமா? இங்க பாரு, எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தா நிச்சயமா ஜிம்மியை போக விட மாட்டேன். நான் என்ன பண்றதுன்னு நீயே சொல்லு. சூர்யா, அந்த ஜிம்மி எப்படா போக போகுது? சீக்கிரம் எடுத்துட்டு போடாத. அதுக்கு வீடு கிடைச்சிருச்சுல? போயிடு பாட்டி. எப்ப? இன்னைக்கு. அவ